ஹலோ டு ஆல், நாரேஷ் குட்டி. சைனீஸ் ஆப் கிட்டத்தட்ட 118 ஆப்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் பப்ஜி. யாருமே எதிர்பார்க்கல இந்த பப்ஜி கேம் வந்து நம்ம இந்தியாவில் பேன் பண்ணுவாங்கன்ட்டு. ஓவர் நைட்டில் எப்படி டிமானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களோ, சேம் அதே மாதிரி சடனாக வந்து பப்ஜியும் பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னதான் பப்ஜி வந்து கொரியன் மேக்கர்ஸாக இருந்தாலும் மொபைல் வெர்ஷன் கேமிங் டென்சென்ட் அப்படின்ற சைனா பேஸ் கூட கொலாப் பண்ணி தான் இந்த பப்ஜியை விட்டுருக்காங்க. இந்த பப்ஜி இப்போ ஏன் பேன் பண்ணணுன்னா, இந்தியா சைனா பார்டர் இஷ்யூனால தான் இந்த பப்ஜியும் இப்போ பேன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் மட்டுமே பப்ஜி விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50 மில்லியன் பீப்புள். இந்த 50 மில்லியனில் 13 மில்லியன் பீப்புள் வந்து டெய்லியும், அதாவது 24/7 வந்து பப்ஜி விளையாடுறவங்க தான் இருக்காங்க. என்னதான் பப்ஜி பேன் பண்ணாலும் வித்தின் 2 டேஸில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னென்னா, நம்ம இந்தியன் கேமிங் கம்பெனியே ஒரு கேமை லான்ச் பண்ண போகிறாங்க. சேம் பப்ஜி மாதிரியே மல்டிப்ளேயர் கேம். அண்ட் இந்த கேம் பேர் என்னென்னா ஃபவுஜி, ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ். இந்த கேம் வந்து லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் இதை வந்து அக்டோபர் லான்ச் பண்ண போகிறோன்ட்டு இப்போ இந்த நியூஸ் வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஃபவுஜி இந்த கேமிங் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் டைம் பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து டான் நோட்டிஃபை ஆகும். மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்க தான் இந்த பப்ஜியை பேன் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு நியூஸை விட்டாங்க. இவங்க பேன் பண்ணதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது. அதுலேயும் முக்கியமான ரீசன் என்னென்னா செக்ஷன் 69A. 69A என்னென்னா பிளாக்கிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் கண்ட்ரி. என்னென்னா, நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கண்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போயிடக்கூடாது, ஒரு சேஃப் கார்டாக இருக்கணுன்ட்டு தான் ஒரு எமர்ஜென்சியாக இந்த பப்ஜியை பேன் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் என்னென்னா, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நடக்கிற ஒரு பார்டர் இஷ்யூ. இந்த பார்டர் இஷ்யூவால் தான் 118 ஆப்ஸும் பேன் பண்ணிட்டாங்க, அதில் இன்க்ளூடிங் இந்த பப்ஜி. இந்த பப்ஜியை பேன் பண்ண உடனே ஃபவுஜி அப்படின்ற ஒரு கேம் வந்து வரப்போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபவுஜினா ஒன்றும் இல்லைங்க, ஃபியர்லெஸ் அண்ட் யுனைடெட் காட்ஸ். இது வந்து சேம் பப்ஜி மாதிரியே இருக்கும், பட் இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கேமிங்காக இருக்க போதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேமிங் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கேமிங் கம்பெனி எடுத்து நடத்த போகிறாங்க. மே 2020லேருந்தே இதோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. பை அக்டோபர் 2020 இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிடும் வித் பெர்மிஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி பப்ஜி வந்து ஒரு டென்சென்ட் கேமிங் கம்பெனியோட லிங்க் ஆச்சோ, சேம் அதே மாதிரி தான் என்கோர் கேமிங் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. அண்ட் இவங்களோட வேலையே கேமிங் பண்ணுறதும் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதும் தான். இவங்க தான் இந்த ஃபவுஜியோட அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுருக்காங்க. அண்ட் இதோட மென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலிவுட் ஆக்டர் அக்ஷய் குமார் தான். அக்ஷய் குமார் நேற்று அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டில் தான் இந்த ஃபவுஜி கேம் பற்றி போட்டிருந்தார். அண்ட் இதுக்கெலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃபவுஜி வந்து நம்ம இந்தியன் கேமிங்கை எடுத்து நடத்துறதுனால இதோட 20% ஷேர் வந்து பாரத் கி வீர் அப்படின்ற ட்ரஸ்ட்டுக்கு வந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாரத் கி வீர்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்து பார்டரில் ஏதோ ஒரு அட்டாக்ல அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துட்டா அவங்களுக்கு உண்டான ட்ரஸ்ட் தான் இந்த பாரத் கி வீர். அண்ட் இந்த கேமிங்கில் வரப்போகிற அமௌண்ட்லேருந்து 20% ஷேர் வந்து இந்த பாரத் கி வீருக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படி அக்ஷய் குமார் அவருடைய ட்விட்டரில் போட்டிருக்காரு. இந்த பாரத் கி வீர் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ட்ரஸ்ட்டு தான். ஸோ இதில் வந்து 15 lakh rupees வரையும் மினிமம் நீங்கள் டெபாசிட் பண்ணலாம் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ்க்காக. இந்த ஃபவுஜி கேம் வந்து நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் எப்படி ஆர்மியில் வந்து கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்களோ அந்த லெவலுக்கு தான் இந்த கேமிங் நாங்கள் செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபவுஜி கேம் வந்து சேம் பப்ஜி மாதிரியே ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். இது ஒரு பேட்டில் ரவுண்டாக தான் இருக்கும், பட் இது வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபவுஜி கேமிங்கை வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணிவிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கேம் எப்படிலாம் வரும், எப்படிலாம் இருக்கும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நாங்கள் கூடிய சீக்கிரம் விட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. பப்ஜி போயிடுச்சு அப்படின்ட்டு யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்காக வந்து ஃபவுஜி அப்படின்ற ஒரு கேம் நம்ம இந்தியன் கேமிங் கம்பெனி விட போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பப்ஜி பிளேஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் எல்லா லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டேரெக்டாக வந்து மெசேஜ் பண்ணலாம். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து டான் நோட்டிஃபை ஆகும். பாய் ஃப்ரம் ஹரிஷ் குட்டி. லவ் யூ ஆல். see you. Take care.